இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக குடில் ஜோடிச்சிருப்பீங்க. ஆனா முதல்ல 1223 இத்தாலியில் உள்ள கிரேஷியோ என்ற இடத்தில் முதலில் குடிலை ஜோடித்து கொண்டாடியவர் புனித பிரான்சிஸ் அசிசியா. 5 காய வரம் பெற்ற முதல் புனிதர், மறு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டவர். அன்புக்குரியவர்களே, அவர் நிஜமான மனிதர்களை, உயிருள்ள மனிதர்களை அன்னை மரியாளாக சூசைப்பராக கிடைத்தினார். அதன் பிறகு பார்க்கிறோம், அன்புக்குரியவர்களே, மாடு, கழுதை, ஆடுகளை, வைக்கோலையும் வைத்து அவர் நிஜமான குடிலை ஜோடித்து அற்புதமாக அந்த விழாவை கொண்டாடுகிறார். திரு அவையின் மறைக்கல்வி நூலில் NCCC என்று சொல்வார்கள், 525 இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் 2019 ஒரு மடலில் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார். எனவே இது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, பிரான்சிஸ்கன் சபையின் ஆன்மீகத்தின் ஏழ்மையை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு ஏழையாய் பிறந்தார் என்பதை உணர்த்தும் விதமாக அண்ணல் அசிசியார் இந்த எளிமையான இந்த குடிலை ஜோடித்து கொண்டாடினார். ஆனால் இன்று அநேக பேர் இதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணி லட்சங்களை கொட்டி குடில் ஜோடிக்கிறோம். அது ஆண்டவருக்கு ஏற்றதல்ல. இந்த குடில் ஜோடித்து கொண்டாடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்ணல் அசிசியார் வழியாக நமக்கு உணர்த்துகின்ற பாடம் 3. முதலில் இயேசு கிறிஸ்துவின் மனு உருவை பற்றி நாம் தியானிக்க வேண்டும். அவர் மனுஷனா பிறந்தாரு, அதை நாம் தியானித்து அவரை போல நாம் நம்முடைய நிலையிலிருந்து, நம்முடைய குறிப்பு ஆணவத்திலிருந்து இறங்கி வரணும். 2வது, அவரது எல்லையில்லா தாழ்ச்சியை நாமும் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் மனிதனாக பிறந்தது போல நீங்களும் நானும் நம்முடைய தாழ்ச்சியான குணத்தில் வாழ வேண்டும். மேலும் அன்பு உள்ளங்களே, 3வது மிக முக்கியமான பாடம், நமது நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அந்த உயிரோட்டம் உள்ள சுரூபங்களை பார்க்கையில் நமது நம்பிக்கை இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். எனவே அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். குடிலை பார்க்கையில் அண்ணல் அசிசியாரை நினைவு கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.